யாருக்கும் தனி சின்னம் கிடையாது. இரட்டை இலையில் அதிமுக போட்டியிடும். மற்ற எல்லா கட்சியும் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும். ஒரே போடாக போட்ட அமித்ஷா. கடும் அப்செட்டில் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன். இனிமேல் வெளியேயும் போக முடியாது கூட்டணியை விட்டு. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் தற்போது புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையிலான ரகசிய உடன்பாடுகள் குறித்து தகவல்கள் கசிய தொடங்கியுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அதிரடி உத்தரவு கூட்டணி கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போது அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 160 முதல் 165 தொகுதிகளில் தனது இரட்டை இலை சின்னத்தில் நேரடியாக போட்டியிடும் என்றும், எஞ்சிய தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று அவர் கராராக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த அறிவிப்பு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஆகியோரை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக தங்கள் கட்சிக்கென தனி அடையாளத்தையும் மாம்பழம் மற்றும் குக்கர் போன்ற சின்னங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்த்த அந்த தலைவர்கள் இப்போது வேற்று சின்னத்தில் போட்டியிடுவதை தங்களது அரசியல் எதிர்காலத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதுகின்றனர். தனிச்சின்னம் கிடையாது என்ற இந்த நிபந்தனை இக்கட்சிகளின் சுயேட்சை தன்மையை முற்றிலுமாக முடக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இப்போது தேசிய அளவில் தனது செல்வாக்கை நிலைநாட்ட விரும்பும் பாஜக தமிழகத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்படும் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் கூட்டணி கட்சிகளை இந்த முறை தாமரை சின்னத்தில் நிற்க வைப்பதன் மூலம் தனது பலத்தை காட்ட முற்படுகிறது பாஜக. இது ராஜ்யசபா தேர்தலுக்கும் உதவும் என்பது அமித்ஷாவின் கணக்கு. இந்த இரு பெரும் கட்சிகளின் பிடிவாதத்திற்கு இடையே சிக்கிக் கொண்ட அன்புமணி மற்றும் தினகரன் போன்றோருக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கியுள்ளது. இப்போது தற்போதுள்ள அரசியல் சூழலில் கூட்டணியை விட்டு வெளியேறி தனித்து போட்டியிடுவதோ அல்லது மாற்று அணியை தேடுவதோ தற்கொலைக்கு சமம் என்பதை இந்த தலைவர்கள் நன்கு உணர்ந்துள்ளனர். திமுக மற்றும் விஜய் தாவேகா போன்ற கட்சிகளில் இனிமே சேர வாய்ப்பே கிடையாது என்பதால் வேறு வழியின்றி அமித்ஷாவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அமித்ஷாவின் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல், அதே சமயம் அதனை ஏற்க முடியாமல் அவர்கள் கடும் மன உளைச்சலில் இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சின்னம் தொடர்பாக நெருக்கடி அடிமட்ட தொண்டர்களிடையே ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. தங்கள் தலைவர்கள் பிற கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிடுவதை தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும், வாக்குகள் சிதறாமல் விழுமா என்பதும் விவாதத்துக்குரியது. ஆனால் பாஜக மற்றும் அதிமுகவின் தலைமை வாக்குகளை ஒருங்கிணைக்கவே இது சிறந்த வழி என்று கருதுவதால் சிறிய கட்சிகளின் கோரிக்கைகள் இங்கே இரண்டாம் பட்சமாக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் தமிழகத்தில் உள்ள சிறிய கட்சிகளின் அடையாளத்தை சோதிக்கும் ஒரு களமாக மாறப்போகிறது இந்த முறை. திமுக கூட்டணியிலும் சில கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதால் அதே பாணியை அதிமுக கூட்டணியும் கடைபிடிப்பதால் சிறிய கட்சிகள் தனித்துவத்தை இழக்கும் அபாயம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து எடுத்து வருகின்றனர் இந்த முறை.